ரீசன்ட் டைமில் மலையாளம் சினிமாவில் ரிலீஸ் ஆன படம் தான் நரி வேட்டை. இந்த படத்தில் டோவினோ தாமஸ், சேரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நரி வேட்டை படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. தமிழில் ரிலீஸ் ஆன விடுதலை படத்தை மாதிரியே இந்த நரி வேட்டை படம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நரி வேட்டை எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. நரி வேட்டை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஜூன் 27 நரி வேட்டை படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண சான்சஸ் இருக்குது. தமிழ் டப்பிங்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா படைத்தலைவன். இந்த படத்தில் சண்முக பாண்டியன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்த எல்லாருமே ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் கேமியோ மட்டும்தான் நல்லாவே இருந்தது. இந்த படைத்தலைவன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூலை 14 இந்த படைத்தலைவன் படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா தக் லைஃப். இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உலக நாயகன் கமல்ஹாசன், சிலம்பரசன், டிஆர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. த்ரிஷா ஒரு மொக்க ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த தக் லைஃப் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் மூவி. தக் லைஃப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஜூலை 1 வீக்கில் தக் லைஃப் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா மாமன். இந்த படத்தில் சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மாமன் தமிழ்நாட்டில் 40 crore, வேர்ல்டு வைடாக 45 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. மாமன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 20 மாமன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.